வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்முடைய ஆசியுகம் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலக தமிழர்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தை திருநாள், பொங்கல், உழவர் திருநாள், திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னாலே, அது குறிப்பாக தை 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம எல்லாருமே அன்னைக்கு காலையில் வழக்கமாக நம்ம செய்கிறது குளிச்சு புத்தாடை, குறிப்பாக வேஷ்டி சட்டை, பாரம்பரிய உடைகள், சேலை அந்த மாதிரி அணிகிறது. அதுக்கு முந்தின நாள் கோலம் போடுறது, அதுக்கப்புறம் காலையில் பொங்கல் படையல் வச்சு சாமி கும்பிடுறது, அப்புறம் சூரியனுக்கு அதை படைச்சிட்டு நம்ம எல்லாரும் வீட்டில் பொங்கல் சாப்பிடுவோம். அப்போ இதை இந்த பொங்கல் திருநாளை உழவர்கள், அதாவது ஒரு வெள்ளாமை முடிஞ்சு அறுப்பு முடிஞ்சு அந்த புது அரிசியை கொண்டு, அந்த புது நெல்லை கொண்டு அரிசி ஆக்கி அதை பொங்கல் வைத்து அதை உண்டு அந்த நாளை ஒரு நன்றி பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். ஏன்னா ஒரு விளைச்சல், ஒரு விவசாயம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நல்ல விதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விதையை விதைக்கிறதுக்கு அந்த மண் என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தணும். பண்படுத்தி அது நல்ல மலடாகாத நிலமாக, வளமான நிலமாக இருக்க வேண்டும். அந்த நிலத்தில் நம்ம விதையை விதைச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, அதற்கு உரம் வைத்து தண்ணீர் ஊற்றி, அப்புறம் அது சூரியன் தன்னுடைய சக்தியை அந்த செடிக்கு கொடுத்து அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கிறது, காய் கொடுக்கிறது, அது அரிசி ஆகிறது, தானியங்கள் ஆகிறது. அதற்கப்புறம் அதை நம்ம அறுவடை பண்ணி நம்ம பண்ணுறோம். இதில் சுற்றுப்புற சூழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று மற்றும் ஆகாயம். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உணவாக நமக்கு மாறுகிறது. அப்போது தை புத்தாண்டு என்று நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தை 1 அப்படிங்கிறதுனால அந்த தை மாதத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை விதையை நம்ம கையில் வேந்திட்டு இருப்போம். தை பிறக்கிறதுக்காக நம்ம காத்துட்டு இருப்போம். இப்போ மகன் அல்லது மகள் திருமணம், அல்லது படிப்பு, மேல் படிப்பு போகிறது, ஒரு புதிய தொழில் தொடங்குறது, வீடு மாற்றுறது, அல்லது முடங்கின தொழில் இந்த தை பிறந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்புறது. இப்போ ஒரு உதாரணம், ஒரு நோய் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்கழி மாதம் வேண்டாங்க, தை மாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம தமிழர் பண்பாடு என்ன அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை விதையை நம்ம ஒவ்வொரு தை மாதமும் நம்ம கையில் ஏந்தி வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா, இந்த வழி பிறப்பதற்கு நாம எல்லாத்துக்குமே நாம ஒவ்வொரு தை மாதமும் நாம இந்த நம்பிக்கை விதையத்தான் நம்ம விதைக்கிறோம். ஆனால் அந்த வருஷம் முடிஞ்சோன்னா, போன வருஷம் சரியில்லை, அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த சைக்கிளிக்காக திரும்ப அதே இடத்துக்கு நம்ம வர்றோம். அப்போது ஒரு விஷயம் நடந்து முடிந்த பின்னால் தான் அந்த விஷயம் நமக்கு அது நல்ல வழியா அல்லது கெட்ட வழியா, நமக்கு நடந்த விஷயங்கள் நமக்கு நல்ல ஈல்டை கொடுத்துருக்குதா அல்லது அது நமக்கு ஒரு மோசமான விளைவை கொடுத்துருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நம்ம எப்பவுமே 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒருவர் என்ன அப்படின்னா, நடப்பவை எல்லாம் தற்செயல் நிகழ்வு, எல்லாமே எதுவுமே பிளான்டு கிடையாதுங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது நமக்கு தெரியாது, இது எல்லாமே தற்செயலாக நடக்கிறது. அப்போ இது என்னன்னா ஒரு மாதிரி ஒரு தற்செயல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, தற்செயலாக நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு அதற்காக என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கிறது தற்செயலாக நடந்தாலும் கூட நாம செய்ய வேண்டிய கடமைகள், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய ஈடுபாடு, நம்முடைய கமிட்மெண்ட்டு எல்லாமே நம்ம அதில் போடணும். அதற்கப்புறம் ரிசல்ட் வரலன்னு என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம முயற்சி பண்ணணும், இது இல்லை. அந்த தற்செயல் கோட்பாடு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்த முறை இன்னும் நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம். அப்போ அவங்க சயின்டிஃபிக்காக அது இது பண்ணுவாங்க, ஏன் நான் ஃபெயிலியர் ஆனேன், எந்த இடத்துல நான் தோத்து போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை இது பண்ணுவாங்க. அதற்கடுத்தது இன்னொரு தரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு சரணாகதி. எப்படின்னா, எல்லாம் நடப்பவை எல்லாம் நல்லவைக்கே, எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நியதிப்படி, ஒரு கர்மாவின் படி, ஒரு விதி பயனின் படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுல நாம வருத்தப்படுறதுக்கு நம்ம எதுவுமே இல்லை. எது நடந்தாலும் அப்பா நல்லபடியா நடத்தி கொடு, எதுவுமே நடக்கிறோம், நல்லபடியாக நடந்ததுன்னா அப்பா சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆனால் நடக்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், நான் எல்லாம் முயற்சி பண்ணாங்க, ஆண்டவனுக்கு மனசு இல்லை, இறைவன் மனசு வைக்கல, பேட் லக்கு, இப்படி ஏதோ ஒரு காரணங்கள், விதி பயன்க, கர்மா, தலைவிதி, இது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், அடுத்த முயற்சிகளுக்கு நம்ம போகிறோம். ஸோ 2 விஷயத்திலையுமே கர்மா ஏற்கனவே இருக்குது, திட்டமிட்டது அப்படின்னா அந்த திட்டமிட்ட கர்மா நமக்கு கெடுதலான விளைவுகளை ஏற்படுத்தாமல், ஒருவேளை கெட்ட கர்மாவாக இருந்தால் கெடுதலான விளைவுகளை ஏற்படுத்தாமல் அதை அறுக்கிறது எப்படி? ஒருவேளை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த தற்செயல் நிகழ்வையும் தற்செயலான நல்லது நடக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்றது அப்படிங்கிறத நாம
இந்த தை 1ஆம் தேதி என்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ நாம எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பூமி தோன்றியதிலிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து மனித குலம் தோன்றியதிலிருந்து வளங்கள் நிறைய இருந்தப்போ நமக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஆனால் வளங்கள் குறைந்து போட்டி அதிகமாகும் போது மனிதனுக்கு ஆரம்பத்தில் மனித குலம் உருவான நேரத்தில் மனிதநேயமும் அன்பும் பகிர்தலும் மட்டும்தான் இருந்தது. வளங்களை மனுஷன் பங்கு போட்டு சாப்பிட்டு போயிட்டா, ஏன்னா வளங்கள் நிறைய இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் வளங்கள் குறைந்து எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டு இது என்னோடது அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான்கிற அகப்பா நான் நினைத்தால் எதை வேணாலும் நம்ம செய்வேன், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பணம்ங்கிற ஒரு கோட்பாடு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல பகமை, போட்டி, பொறாமை, பலவிதமான எரிச்சல், மற்றவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, ஞாயிற்றுக்கு புறம்பான அறத்திற்கு புறம்பான வழியில் பணம் ஈட்டுவதற்கு முயற்சி செய்தல், அந்த ஈட்டின பணத்தை வச்சு அந்த நம்மளுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறது, தாங்கிற அகம்பாவம், அதற்கு தேவையான பலங்களை சேர்த்திக்கிறது, அதற்கு தேவையான அதிகாரங்களை சம்பாதிச்சுக்கிறது, அந்த அதிகாரங்களையும் பலத்தையும் வச்சு மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்காக அந்த பண பலத்தை பயன்படுத்துறது, ஆள் பலத்தை பயன்படுத்துறது, மசில் பவர்னு சொல்லக்கூடிய கையை முறுக்கி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த தரப்பு எப்பவும் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நியாயமான வழியில், அதாவது அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனின்றி தீதறிந்து திறனறிந்து வந்த பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் அப்படிங்கிறது அறத்தோடு வரணும், அது நம்ம திறமையின் காரணமாக வரணும், அது அறமும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்போ ஒரு தரப்பு நியாயமான வழியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும், நம்ம சமூகத்தில் நாம் ஒரு மற்றவர்கள் கூட ஒரு மனிதநேயத்தோட பழகணும், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தணும், சக மனிதர்களை மதிக்கணும், மதம், ஜாதி, இனம், அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி, இந்த வெறிகளை எல்லாம் தாண்டி அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதநேயத்தோட எளிமையாக நம்ம மற்ற கூட பழகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒரு தரப்பு இருப்பாங்க. இப்போ இதில் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அந்த வழி பிறக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே வருது அப்படின்னா, இந்த தாங்கிற அகம்பாவம் உடையவர்கள், பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றார். அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த கஸ்டமர் அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக அவர் நம்ம தட்டில் விழுகக்கூடிய சாதத்திற்குண்டான 1 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அரிசி மணிகளை அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் உண்மையும் கூட. அப்போ நாம் அதை என்ன பண்ணுறதை உணர்றது இல்லை. ஆனால் ஒரு சிலர் நம்ம சொல்லும்போது சொல்கிறாங்க, என்னங்க அந்த மனுஷன் அவன், ஆனால் அவன் கடைக்கு தாங்க எல்லாரும் போய் ஏறுறாங்க, அந்த கடைக்கு எந்நேரம் கூட்டம் வெளியுதுங்க, ஆனால் அந்த ஓனர் யாரையுமே மதிக்கிறது இல்லைங்க, அங்கே இருக்கிறவங்க யாரையுமே இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஆட்சியமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் அவங்க வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அவர்கள் கல்லா வேண்டுமானால் பணத்தால் நிரம்பி இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையோ மனங்களோ அவருடைய குடும்பமோ ஒரு நிம்மதியான சூழல், ஒரு மகிழ்ச்சியான சூழல், ஒரு நோயற்ற வாழ்வில் இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ஆட்களுக்கு, ஏன்னா விஞ்ஞான ரீதியாக எங்கே அகம்பாவம், தான் என்ற எண்ணம், பொறாமை, பகமை, இந்த உணர்வெல்லாம் இருக்காங்களோ இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அவர்கள் உடம்பிலெல்லாம் கார்டிசால் என்றக்கூடிய நச்சு ஹார்மோன் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த நச்சு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்கள் இரத்த குழாய்களை சுருக்கும், அவர்கள் மனோநிலையை கெடுக்கும், அவர்கள் மூளையை பலவிதமான தீமையை நோக்கி அவர்களை செயல்பட வைக்கும். ஹார்ட் பிரச்சனை வரும், நுரையீரல் பிரச்சனை வரும், ஜீரண கோளாறுகள் வரும், உடம்பில் பலவிதமான நோய்கள் வரும், ஏன் கடைசியா கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் மற்றவர்கள் மீது எளிமையா அன்பு செலுத்தி இருக்கிறவங்க, இப்போ உதாரணமா நம்ம அந்த கஸ்டமர் நமக்கு ஒரு பணம் கொடுத்தாரு வச்சுங்களேன், நம்ம அவருக்கு அந்த பொருளை கொடுக்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு நன்றி உணர்வோட தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மனதார அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி கொடுத்தோம் என்றால் இந்த நன்றியைத்தான் அந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்கிறது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனித குலம் எவ்வளவோ அழிவுகளை சந்திச்சாலும் கூட கடுமையான வெயில் அடிக்குதுங்க, கடும் வெயில் நாள் வெயில், உங்க வெயில் எங்க வெயில் இல்லை. ஆனா திடீர்னு பாருங்க வெப்பச்சலனம், மழை பெய்யுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நிம்மதி பெருமூச்சு விடுறோம், ஆஹா பேர்பட்ட வெயில் சித்தே போயிருப்போம், நல்ல வேளை மழை பெய்யுது அப்படிங்கிறோம். அதே மாதிரி எவ்வளவோ கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வாழ்நாளில் சந்திப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அதையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல, ஆண்டவன் நமக்கு உதவி பண்ணா, இந்த சூழ்நிலையில கடந்துட்டோம் அப்படிங்கிறோம். கடும் குளிர், போர்வை இருக்கா இல்லையா, கடும் வெயில், அதற்கு தகுந்த மாதிரி ஏசி, ஃபேனு, நிழல், அதில் மரநிழல்கள் இதெல்லாம் இருக்கா இல்லையா. அப்போ எல்லா காலகட்டத்திலையுமே இறைவன் எப்பொழுதுமே நம்மீது
கருணையுடன் தான் இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் மனித குலத்தின் மீது எல்லையற்ற கருணையுடனும் எல்லையற்ற அன்புடனும் இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்கு எல்லா சூழல்களுமே வந்து ஒரு நேரம் கடுமையாக இருந்தாலும் அடுத்த நேரம் அந்த கடுமை மாறி நமக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நம் மீது எல்லையற்ற அன்போடு இருக்கிறது. ஆனால் நாம் நமது சக மனிதர்கள் மீது, நாம் நமது சக உயிர்கள் மீது அதே அன்புடனும் அதே நன்றியுணர்வோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதா இப்போ இந்த இடத்துல கேள்வி. அப்போ நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும், இப்போ நம்ம ராத்திரி தூங்கி எந்தி காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு படுத்தவங்க நீ காலையில் எத்தனை பேர் எந்திரிச்சிருப்பாங்க, எந்திரிக்காம போயிருப்பாங்க. அப்போ நமக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த எந்திரிச்ச உடனே ஒரு நன்றி உணர்வு, அப்பா நன்றி ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காணும் பாக்கியத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல உணவு கிடைக்குது, மனசுக்குள்ள நன்றி. நீங்கள் இதுக்கெல்லாம் ப்ரேயரெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுங்கிறது இல்லை, அந்த உணர்வோடு அந்த எமோஷனல் ஃபீலிங்கோடு ஒரு நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மோசமான கர்மாவாக இருந்தாலும் கூட இந்த நீங்கள் வந்து இறைவனுக்கு ஒருவேளை ஒரு கஷ்டமே வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஆண்டவா நான் என்ன கெடுதல் பண்ணேன், எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கு, அப்பா என்னை இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது இந்த தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி அந்த கஷ்டங்கள் கூட இறைவனிடம் சரணாகதி அடைந்து உண்மையான, அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கும் கெடுதல் பண்ணாத ஒரு மனோநிலை இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். நீங்க வந்து ஊர்ல இருக்கிறவங்களோட வயிற்று சிலெல்லாம் கொட்டிட்டு நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படி சொடுக்கு போட்டேன், இங்க சொடுக்கு போட்டு அங்க வெடிக்கும் அப்படிம்பாங்க, நான் இங்க தட்டுனா அங்க எகிரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அகம்பாவத்தோட ஆணவத்தோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா கடவுள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கண்டிப்பா ஒருவேளை இந்த ரஜினி சொன்ன மாதிரி கடவுள் வந்து கைவிட்டுருவாரு. நல்லவங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியும், ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், பொசுக்குன்னு கைவிட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே வந்து இந்த அகம்பாவம் இல்லாமல், தான் என்ற அகம்பாவம் இல்லாமல், பகமை உணர்வும் இல்லாமல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துங்க நாம் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒரு மனநிலை நமக்கு வேணும். முடிந்தால் நம்மளால் நல்லது செய்யணும். இப்போ மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, நம்முடைய நிலையை தக்க வைக்கிறதுக்காக மற்றவர்களை பற்றி பலவிதமான அவதூறுகளை பரப்புறது, அவர்களுக்கு கெடுதல் செய்கிறது, அவர்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்களை வைத்து தாக்குதல், பெண்கள் காதலை ஏற்றுக்காத பெண்கள் மேலே ஆசிட் அடிக்கிறது, கூலிப்படையை வைத்து கொலை பண்ணுறது, இப்படி வந்து மனிதன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக கொலை பாதகத்துக்கு கூட அஞ்சாத ஒரு சுயநலமிக்க ஒரு சமூகமாக இன்றைக்கு மனித சமூகம் மாறிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த வேகமான வாழ்க்கையில் வந்து நாம ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஏதாவது ஒரு இடத்துல அமைதியான ஒரு முறையில் இடத்துல அமைந்து நம்ம யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கிறோமா, அப்படி கெடுதல் பண்ணியிருந்தால் அவர்களுக்கு நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணமோ அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம நன்மையை செஞ்சு, இப்போ ஏதாவது ஒரு பணியாளர் வந்து உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறார், அப்போ உங்ககிட்ட வேலைக்கு இருந்துட்டு அவர் வேறு பக்கம் வேலைக்கு போயிடுறாரு, வேறு பக்கம் வேலைக்கு போனோன்னே ஒரு நல்ல வேலைக்கே போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் நம்மள ஒரு இடத்துல சந்திக்கிறார் அப்படின்னா ஒரு மாதிரி தெனாவெட்டா போகிறார் அப்படின்னா நம்ம மனசில் என்ன நினைப்போம், எப்படி இருந்தால் பாரு, எப்படி பாரு ஒரு இதாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பணியாளர் வந்து நாம் இவரிடம் ஒரு காலத்தில் வேலைக்கு இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினச்சி நம்ம மேலே ஒரு மரியாதையோட ஒரு நன்றியோட அவர் நம்ம கூட பார்த்து ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போனார் அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லும், பரவாயில்ல நம்மகிட்ட இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் அதே பணியோடு இருக்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு தானாகவே வாழ்த்தும். இதுதாங்க யதார்த்தமான உண்மை. அதில் என்னன்னா திருவள்ளுவர் சொல்வார், குணம் நாடி குற்றமும் நாடி மிக நாடி மிக்க கொள்ளல். நம்ம வந்து நம்ம நண்பர்களோ நமக்கு வேண்டியவர்களோ யாராவது வந்து நம்ம நிறைய நல்லது செஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண விவகாரத்தில் நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருப்போம், அவ்வளோதாங்க. நம்ம செஞ்ச எல்லாத்தையும் நல்லதையும் தூக்கி கீழே போட்டுட்டு மிதிச்சுட்டு ஒரு ஜென்ம விரோதையா, ஒரு வன்மத்தோட, ஒரு மிகப்பெரிய ஒரு பகையாளியா அவங்க மாறிடுவாங்க. அப்போ இத்தனை நாள் அவங்களுக்கு நான் செய்த நல்லது எதுவுமே அவங்க மனசுக்குள்ள ஏறல, இன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் மட்டும், அது ஒரு நியாயமான காரியமா கூட இருக்கும், அவர்களுடைய ஒரு குறையை நீங்க சுட்டி காமிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு கோபத்தில் அவர்களை நீங்க திட்டி இருக்கலாம். ஆனால் அந்த நன்றி மறந்துட்டு, அந்த செய்த எல்லா நன்றியும் மறந்துட்டு, செய் நன்றி கொன்றா என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்போ அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு வன்மம் பாராட்டினாங்க அப்படின்னா மற்றவங்களோட வயிற்றுச்சல் கொட்டிட்டு உங்க வயிறு நிரம்பினாலும் அந்த வயிறு அந்த உணவு உனக்கு செரிக்குமா, அது உனக்கு வயிற்று வலியா மாறாதா, அது என்ன நோயா மாறாதா, இதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ அதாவது ஒரு புத்தாண்டுன்னு சொல்கிற நம்ம வந்து தை புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து தை மாதம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டு பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த விதை, அந்த நம்பிக்கை அது உண்மையாக வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் மனித நேயத்துடனும் சகோதரத்துடனும் எவருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் முடிந்தால் நல்லது செஞ்சு நன்றி உணர்வோடு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த நன்றி உணர்வு மட்டும் ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா அவங்க எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி வாழ்க்கையில் மேலுக்கே வர முடியாது. அப்படியே அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பணம் படைத்தவர்களாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தாலும் நிச்சயமாக
அவர்கள் யாருக்கு என்ன கெடுதல் செய்தார்களோ அந்த கெடுதல்கள் எல்லாம் அவர்களுக்கு கர்ம வினையாக வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நோயோ நொடியோ அவர் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழலோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக பாதிக்கும். எனவே நண்பர்களே, இந்த தைப்புத்தாண்டன்று நாம் எல்லோருமே முடிந்த அளவு நாம் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வோம், மனிதநேயம் காப்போம், சகோதரத்துவத்தை பேணுவோம், நன்றி மறக்காமல் அனைவருக்கும் நம்ம சக பணியாளருக்கும் இப்போ நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கும்போது அவங்க தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நான் என் கடையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது தேங்க்யூ சொல்லி தான் கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க என்னோட கடைக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட அவங்க இன்முகத்தோடு வரவேற்று அவங்கள நல்லா கவனித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து போகும்போது அவங்க ஒரு தேங்க்யூ சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்கன்னா தான் அந்த கஸ்டமர் திரும்ப வருவாங்க. அப்போது அவர்கள் எனக்கு ஒரு சேவையை கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு நான் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நான் அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறேன், அதற்கு அவர்கள் எனக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் சக மனிதர்கள் நன்றி பாராட்டி நன்றி உணர்வோடு, நன்றினா சும்மா தேங்க்யூ அப்படி சொல்றது இல்லைங்க, அந்த மனசார் அந்த அடி வயிற்றிலிருந்து உணர்ச்சி பூர்வமாக தேங்க்யூ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோட வரக்கூடிய நன்றி என்பது பிரபஞ்சம் உங்களுடைய எல்லா கர்ம வினைகளையும் அறுக்கக்கூடியது என்ற கருத்தை பதிவு செய்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.